கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு ஆளாக மீண்டுள்ள பிரிட்டன் நாட்டின் மூத்த பெண் மருத்துவர் கிளார் ஜெரடா சாதாரண மருந்துகள் மூலமே நோயை வென்றுள்ளதாக கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள கட்டுரையில் எலுமிச்சை சாறு மற்றும் கோழி சூப் குடித்து நோய் பாதிப்பிலிருந்து வெளியே வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கோழி சூப்பை கடவுள் இயற்கையாக என அவர் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. எதுவும் கிடைக்காது, அதெல்லாம் தெரியாது. எங்கேயாவது போய் புகை போட்டாது புடிச்சிட்டு வாங்க. புகை போட்டு பிடிக்கும். நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல கமன்னு நாட்டுக்கோழி சூப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சூப் குடிச்சா கரோனா சரியாயிடுமா? இந்த சூப் இல்லைங்க, வேற எந்த சூப் குடிச்சாலும் சரியாகாது. அப்புறம் ஏன் இந்த சூப்பை குடிக்கணுங்கிறத கடைசியா சொல்ற வாங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: 300 கிராம் சிக்கன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 5 பல்லு, அதுக்கு சமமா இஞ்சி, மசாலா அரைக்க தேவையான பொருள் 3 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 தக்காளி, கறிவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயம் 15. முதல்ல அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். சீரகம் மிளகு ஒன்றா அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ஒன்றா அரைச்சி எடுத்துக்கோங்க. மசால் பொருட்களை எண்ணெய் எதுவும் சேர்க்காம வெறும் சட்டிலேயே வறுத்து அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்புக்கான மசால் பொருள் எல்லாம் ரெடியாக இருக்குது. இன்னைக்கு கிங் ஆஃப் இன்க்ரீடியண்ட்னா அது சிக்கன் தான். ஏன்னா சிக்கன் இல்லாமல் சூப் வைக்க முடியாது. சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. சிக்கனை வெறும் சட்டியில் போட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுட்டு வந்து திறந்து பார்த்தா கறியில் இருந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு பச்சை வாசம் போயிருக்கும். இப்போ சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. வடை சட்டியில் நல்லெண்ணெயை விட்டு சூடானதும் அரைச்சி வச்ச சீரக மிளகை போட்டுக்கோங்க. அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து பரட்டி விடுங்க. அடுத்து பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க. அடுத்து தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கடைசியாக சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனில் மசால் பிடிக்கிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இன்னொரு அடுப்பில் குக்கரை வச்சு நல்லெண்ணெயை மணமாக விட்டு கறிவேப்பிலையை தூவுங்க. அதில் சிக்கனை எடுத்து போட்டுக்கோங்க. மசால் ஒட்டிய சட்டியில் 2 சொம்பு தண்ணியை ஊற்றி கழுவி குக்கரில் ஊற்றிக்கோங்க. 1 கைப்பிடி அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் தூவி ஒரு கொதி வர விடுங்க. நல்லா கொதி வந்ததும் குக்கரை மூடி வச்சிருங்க. ஒரு 5 விசில் வந்ததும் குக்கரை திறந்து நல்லெண்ணெயை விட்டு கொத்தமல்லியை தூவி எடுத்து வச்சா சூப் ரெடி. சளி பிடிக்கிற மாதிரி இருந்தா மறக்காம இதை வச்சு குடிங்க, நல்லா இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் விதவிதமா இட்லி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த சூப்பில் இட்லியை மிதக்க விட்டு சாப்பிட்டு பாருங்க, நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. நல்லா சாப்பிடுங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே.